இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. எலெக்ஷன் சீசன் வந்தாலே விடாம கேட்குற ஒரு நம்பர் 234. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ளலாம் வேற இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. எல்லா கட்சியும் 234க்கு இவ்ளோ அவ்வளோங்கிற பேச்சுவார்த்தை தான் எல்லா கட்சியிலயும் போயிட்டு இருக்கு. இப்போ தமிழ்நாட்டுல 234 தொகுதிகள் எப்படி வந்துச்சு? அது ஏன் ஒரு 200, 250 இல்ல 300 அப்படின்னு ஒரு ரவுண்டான நம்பரா இல்லாம அது என்ன 234? இதை பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். தமிழ்நாட்டுல இப்போ தேர்தல் களம் பயங்கரமா சூடு பிடிச்சிருக்கு. ஏப்ரல் 23 எலெக்ஷன், மே 4 ரிசல்ட்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளோ நாள் தமிழ்நாட்டுல 4 முனை போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது இப்போ 5 முனை போட்டியா மாறி இருக்கு. அது யார் யாருக்குன்னா டிஎம்கே கூட்டணி, ஏடிஎம்கே கூட்டணி, டிவிகே, என்டிகே, அதுக்கப்புறம் இப்போ ராமதாஸ் ஆரம்பிச்சிருக்க ஐயா பாமக, அதுக்கப்புறம் சசிகலா ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஒரு புது கட்சி, 2 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணியை வேற அறிவிச்சிருக்காங்க. சோ இந்த 5 பேரும் தான் இந்த 5 முனை போட்டி தமிழ்நாட்டுல நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வேற இந்த திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி ரெண்டுத்துலயுமே வந்து தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை ரொம்ப ரஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா கட்சிக்கும் பிரிச்சு கொடுத்துட்டாங்க. இன்னும் சில கட்சி மட்டும் தான் பேலன்ஸ்ல இருக்கு. அது கூட ஃபைனல் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. இப்போ இந்த 234 தொகுதியை பேஸா வச்சுதான் எங்களுக்கு இவ்ளோ வேணும், இந்த தொகுதி வேணும், அந்த தொகுதி வேணும்னு அந்த கூட்டணியில இருக்க கட்சிகள் வந்து கேட்பாங்க. இப்போ ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா 234ல பாதி 117 பிளஸ் 1, அதாவது 118 சீட்ஸ் வின் பண்ணா ஆட்சி அமைக்கலாம். அப்படி எந்த கட்சியுமே மெஜாரிட்டி எடுக்கலனா அப்போதான் இந்த கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவால தொங்கு சட்டசபை அமையும். இப்போ தமிழ்நாட்டுல இந்த 234 தொகுதி எப்படி வந்துச்சு? இது ஏன் ஒரு 200, 300ன்னு இல்லாம 234 இருக்கு அப்படின்னு கேட்டா அது ஒரு பொலிட்டிக்கல் டெசிஷன் மட்டும் கிடையாது. அதுக்கு பின்னாடி ஆக்சுவலி ஒரு மேக்ஸ் கால்குலேஷன் இருக்கு. 1952ல அப்போ இருந்த மெட்ராஸ் மாகாணம் ரொம்ப பெருசா இருந்துச்சு. இப்போ இருக்க தமிழ்நாடு மட்டும் இல்ல, ஆந்திரா, கர்நாடகா, கேரளால இருந்து சில பகுதி எல்லாம் ஒன்னா சேர்ந்து மெட்ராஸ் மாகாணமா இருந்துச்சு. அப்போ இருந்த சட்டமன்றமும் ரொம்ப பெருசு. அப்ப ஆக்சுவலி மெட்ராஸ் மாகாணத்துல 309 தொகுதிகள், அது மட்டும் இல்லாம 375 எம்எல்ஏஸ் இருந்தாங்க. அது என்ன 309 தொகுதி ஆனா 375 எம்எல்ஏ அப்படின்னு கேட்டா அந்த டைம்ல வந்து சில தொகுதிகள்ல மட்டும் 2 எம்எல்ஏஸ் இருந்தாங்க. ஒரு ஜெனரல் எம்எல்ஏ, ஒரு SC ST எம்எல்ஏ. அதுக்கப்புறம் 1953ல மெட்ராஸ் மாகாணத்துல இருந்து ஆந்திரா தனியா பிரிஞ்சு அது ஒரு தனிய மாநிலமா ஃபார்ம் ஆச்சு. அப்போ 309 தொகுதி 375 எம்எல்ஏ சீட்ஸ் இருந்த மெட்ராஸ் மாகாணம் வெறும் 231 சீட்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி மாறிடுச்சு. அதுக்கப்புறம் 1956ல மொழி வாரியா ஸ்டேட்ஸ் எல்லாம் பிரிச்சாங்க. அப்போ கர்நாடகால இருந்து சில பகுதி, கேரளால இருந்து சில பகுதி மெட்ராஸ் மாகாணத்தை விட்டு பிரிஞ்சது. அதுக்கப்புறமா 231 சீட்ஸ் இருந்தது 206 சீட்ஸா மாறிடுச்சு. 1952க்கு அப்புறம் தமிழ்நாட்டுல 1957ல தான் எலெக்ஷன் நடந்துச்சு. அப்போ தமிழ்நாட்டுல இருந்தது வெறும் 167 தொகுதிகள் மட்டும்தான். ஆனா 106 எம்எல்ஏ சீட்ஸ் இருந்துச்சு. அது எப்படின்னு கேட்டா அதே 2 எம்எல்ஏ கதை தான். 167 தொகுதியில 38 தொகுதியில மட்டும் 2 எம்எல்ஏஸ் இருந்தாங்க. சோ மொத்தமா 205 சீட்ஸ், அது இல்லாம பிளஸ் ஒரு ஆங்கிலோ இந்தியன் எம்எல்ஏ சீட், மொத்தம் 206 சீட்ஸ் தமிழ்நாட்டுல இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1961ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்துச்சு. அந்த கணக்கெடுப்பை பேஸா வச்சு மறுபடியும் தொகுதிகளுடைய எல்லையை ஆல்டர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் ஏற்பட்டுச்சு. அப்போதான் மத்திய அரசு ஒரு புது கமிட்டி ஒன்னு ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கு பேரு தான் தொகுதி மறுவரையறை ஆணையம், அதாவது டீலிமிட்டேஷன் கமிட்டி. இந்த டீலிமிட்டேஷன் கமிட்டிக்கு 2 ரோல் இருக்கு. ஒன்னு, ஒரு ஸ்டேட்ல எத்தனை மக்களவை தொகுதிகள், அதாவது எத்தனை லோக்சபா தொகுதி இருக்கணும் அப்படிங்கறத முடிவு பண்ணணும். அதே மாதிரி ஒரு ஸ்டேட்ல எத்தனை சட்டமன்ற தொகுதி இருக்கணும்ங்கறதையும் அந்த டீலிமிட்டேஷன் கமிட்டி தான் முடிவு பண்ணணும். சோ 1961ல எடுத்த அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி பார்த்தா நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸை விட தமிழ்நாட்டுல மக்கள் தொகை கம்மியா இருந்துச்சு. அந்த டைம்ல தமிழ்நாட்டுல 41 மக்களவை தொகுதிகள் இருந்துச்சு. அந்த டைம்ல தமிழ்நாட்டுல பாப்புலேஷன் கம்மிங்கிறதுனால அந்த 41 39 கம்மி பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த டீலிமிட்டேஷன் கமிட்டியோட ரூல் படி 1:5, அதாவது ஒரு மக்களவை தொகுதிக்கு 5 சட்டமன்ற தொகுதி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல் தான் கிட்டத்தட்ட எல்லா ஸ்டேட்லயும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இந்த டீலிமிட்டேஷன் கமிட்டியோட 1:5 ரூலை நம்ம தமிழ்நாட்டுல ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு இருக்க 39 மக்களவை தொகுதிகள் இன்டூ 5 அப்படின்னு போட்டோம்னா 195 தொகுதி தான் இருக்கும். அப்புறம் எப்படி இப்போ 234 தொகுதி இருக்கு அப்படின்னு கேட்டா அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கு.
அது என்னன்னா, இப்போ 1:5 ரூல நம்ம ஃபாலோ பண்ணோம்னா 195 தொகுதி அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி இருந்த 206 சீட்ஸை விட கம்மி ஆயிடும். அதாவது 1957 எலெக்ஷனுக்கு அப்புறமா அந்த 2 எம்எல்ஏ இருப்பாங்கல்ல ஒரு தொகுதியில, அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால அதுக்கப்புறமா வர எலெக்ஷன்ல ஒரு தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ மட்டும்தான் இருந்தாங்க. ஸோ அந்த 206 தொகுதி ஆல்ரெடி இப்போ கம்மி ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் 195 தொகுதி தான் அப்படின்னு சொன்னா மறுபடியும் இன்னும் கம்மி ஆயிடும். நிலப்பரப்பு வைஸ் தொகுதி பெருசாச்சுன்னா ஒரு எம்எல்ஏவால ஒரு தொகுதியை மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குதா அப்படின்னு செக் பண்றது ரொம்ப கம்மி ஆயிடும். ஒரு தொகுதியே ரொம்ப கிரௌடடா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். இந்த ஒரு சிச்சுவேஷனை சரி பண்றதுக்காக தான் டீலிமிட்டேஷன் கமிட்டி தமிழ்நாட்டுக்கு ஒரு புது ரூலை கொண்டு வந்தாங்க. அதுதான் 1:6 ரேஷியோ. அதாவது என்னன்னா, தமிழ்நாட்டுல ஒரு மக்களவை தொகுதிக்கு 6 சட்டமன்ற தொகுதி இருக்கலாம் அப்படின்னு சொன்னது. இந்த 1:6 ரேஷியோ தமிழ்நாட்டுக்கு மட்டும்தானான்னு கேட்டா கிடையாது. இன்னும் சில ஸ்டேட்ஸுக்கு 1:7லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், கேரளால 1:7 ரேஷியோ தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்க மொத்த தொகுதி 140, அங்க இருக்க மொத்த மக்களவை தொகுதி 20. ஸோ இப்போ 20x7 அப்படின்னு போட்டோம்னா 140 வரும். அவங்க வந்து 1:7 ரேஷியோ தான் கேரளால இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே நமக்கு இந்த 1:6 ரேஷியோல பார்த்தோம்னா 39x6 அப்படின்னு போட்டோம்னா 234 வரும். அப்படி நமக்கு வந்ததுதான் இந்த 234 தொகுதி. ஸோ இப்படிதான் 1967ல இருந்து இந்த 234 தொகுதி சேஞ்ச் ஆகாம கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இப்போ இமேஜின் பண்ணி பாருங்க, அந்த டீலிமிட்டேஷன் கமிட்டி நமக்கு இந்த 1:6 அப்படிங்கிற அந்த ரூலை கொடுக்கல அப்படின்னா இப்ப வரைக்கும் தமிழ்நாட்டுல 195 தொகுதி மட்டும்தான் இருந்திருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இப்போ தமிழ்நாட்டுல தொகுதிகள் எல்லாமே இன்னும் பெருசா இருந்திருக்கும். ஒரு எம்எல்ஏக்கு கீழே இருக்க மக்கள் எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். ஒவ்வொருத்தருடைய பிரச்சனையும் போய் ரீச் ஆகுறது ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஆனா இப்போ 195ல மெஜாரிட்டின்னு பார்த்தா 98 எடுத்தாலே போதும். ஸோ அதனால ஆட்சி அமைக்கிறது ஈஸியா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன ஓட் ஷேரிங்ல கூட ஆட்சி அமைச்சிடலாம். அதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா இருந்திருக்கும். இதனாலதான் இன்னைக்கு நம்ம கேட்கிற இந்த 234 அப்படிங்கிற நம்பர் ஒரு ரேண்டம் நம்பர் மட்டும் கிடையாது. அது ஒரு கால்குலேட்டட் டெசிஷன். ஒரு எம்எல்ஏ எவ்வளவு மக்களை ரெப்ரசென்ட் பண்ணணும், ஒரு தொகுதி எவ்வளவு மேனேஜபிளா இருக்கணும், எல்லாருக்கும் ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் கிடைக்கணும், இந்த மூணுத்தையும் பேலன்ஸ் பண்ணி எடுத்த இந்த டெசிஷன் தான் 234. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். GT Holidays, South India's #1 travel brand.